பாக்யாக்கு இனியா ஞாபகமாகவே இருக்கிறதுனால, இனியா கிட்ட வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு வீடியோ கால் போடுறாங்க. ஸோ என்ன இனியா முதல்ல கால் பண்ண எடுக்கவே இல்ல அப்படின்னோட அம்மா, நானும் நிதிஷும் பக்கத்துல ஒரு மியூசியம் இருந்து போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா அப்படின்னு சொல்றாங்க. எப்படியோ இனியா நீ நல்லா இருக்கியா? உனக்கு உடம்புக்கு நல்லா இருக்கா? நிதிஷ் உன்ன நல்லா பார்த்துக்கிறாரா? அப்படின்னோனே, அம்மா நீ என்ன பத்தி கவலையே படாத. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அதுக்கப்புறம் என்னம்மா நீ காலையில தானே போவேன், நைட்டில் ரெஸ்டாரண்ட்லலாம் இருக்க அப்படின்னோடனே, இல்லை ஒரு ஆர்டர் வந்துச்சு அதனால தான் அப்படின்னோடனே, சரி இனியா நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அக்கா நம்ம இவ்வளோ தியாகம் பண்ணதுக்கு இனியா பாப்பாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடச்சிருக்காருல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு ஒரு பக்கம் செல்வி பாக்யா கிட்ட சொல்கிறாங்க. செல்வி எப்போவுமே ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் தான் பாக்யாக்கு. ஸோ வந்து இப்போயுமே ரொம்ப சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. ஆமாம் செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோபி கூப்பிடுறாரு, பாக்யா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் எனக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது, எப்படி உன் கைவிட்டு போச்சு என்ன ஏதுன்னு, கண்டிப்பாக இதை பற்றி நான் சுதாகர் கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி அறிவில்லாமல் எப்போ மாதிரி பேசுகிற மாதிரி, இங்கே பாரு பாக்யா, உன்கிட்ட ஆல்ரெடி சுதாகர் என்ன சொன்னார், ரெஸ்டாரண்ட்டை கொடு, நான் உனக்கு தேவையான பணம் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நீ எவ்வளோ கேட்டாலும் தந்துறேன்னு சொன்னார்ல, நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த பணத்தை வாங்கி பேங்க்கில் போட்டுட்டு அதில் வர வட்டியில் நீ பாட்டுக்கு ராணி மாதிரி உட்காந்துருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் உன்னோட திமிரை அங்கே காட்டி இப்போ ரெஸ்டாரண்ட்டும் போச்சாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பாட்டி கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேசுகிறீங்க, சும்மா இருங்க பாட்டி, அம்மா ரொம்ப பாவம் அப்படின்னு எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுறாங்க பாக்யாக்கு. ஸோ நீ என்னடா பூசி முழுகிற, நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன், அழகா பணத்தை வாங்கி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று தெரிஞ்சுக்கோ பாக்யா, என்னதான் இருந்தாலும் அவர் உன்னோட சம்மந்தி, இனியாவோட மாமனார் அப்படிங்கிறப்ப மரியாதையாக பேசு, உன்னால் இனியாவோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, என்னால் எப்போவுமே இனியாவோட வாழ்க்கை கெட்டு போகாது, அவள் என் பொண்ணு, கெட்டு போகவும் விட மாட்டேன், என்னால் இல்லை வேற யாரையாலாவது இனியாவோட வாழ்க்கை வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அதை சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு மட்டும் இல்லை நான் இதை சுதாகருக்கும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து பாக்யா போயாச்சு. இப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கில் உதிச்சா கூட பாக்யாவோட திமிரு எப்போவுமே அடங்காது அப்படின்னு பாக்யாவை குத்தம் சொல்கிற வாய் எப்போவுமே ஈஸ்வரி வாய் குத்தம் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. இதையும் தாண்டி அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கண்டிப்பாக இப்போது நம்ம பாக்யாவோட ரெஸ்டாரண்ட் கைவிட்டு போக தான் போகுது. திரும்பவுமே வந்து வீட்டில் கத்த தான் போகிறாங்க. கோபி திரும்பவும் போயிட்டு சுதாகர் கிட்ட பேச தான் போகிறாரு. இப்போ ரெஸ்டாரண்ட்டாக எல்லாமே வந்து சுதாகர் வாங்கிட்டே போனார்னா அடுத்து என்ன திருப்பங்கள் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.